அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். அவையில் குழுமியிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிறப்பு நாளுக்குரிய பொருண்மைக்குள்ளாக செல்லலாம். இந்த ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்து கொடுத்திருக்கிற நம்முடைய வாகை தமிழ்ச்சங்க நிறுவனர், தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் சிறப்பு என்னவென்று இப்போது நாம் பார்க்க போகிறோம். நவம்பர் 25 இது ஐநா சபையினால் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்காக ஒரு விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பெண்களுக்கு விரோதமாக அநேக தீய சக்திகள் சமூகத்தில் உண்டு. பெண்களாலும் ஏற்படுகிறது, ஆண்களாலும் ஏற்படுகிறது, மற்றும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் நமக்கு பெண்களுக்கு எதிராக சில வன்முறைகள் ஏற்படுகிறது. இந்த வன்முறைகளை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு சர்வதேச தினமாக, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இந்த நாள் காணப்படுகிறது. இந்த நாளின் நோக்கமானது என்னன்னா, ஒவ்வொரு விதத்திலும் பெண்களுக்கு விரோதமான ஒரு செயல்பாடுகள் இருக்கிறது. குடும்பமானாலும் சரி, வேலை பார்க்கும் இடமானாலும் சரி, படிக்கின்ற நிறுவனமானாலும் சரி, எந்த ஒரு துறையிலும் பெண்களுக்கு விரோதமான செயல்பாடுகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை காணப்படுகிறது. அந்த பாதுகாப்பின்மையை போக்கும் விதமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த நாளின் நோக்கமாக கருதப்படுகிறது. இந்த நாள் எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது என்றால் 1960 ஆண்டு நவம்பர் 25 டாமினிக் குடியரசின் தேசத்தில் 3 பெண்கள் இந்த அரசியல் நடவடிக்கையின் மூலமாக படுகொலை செய்யப்பட்டனர். பெண்களுக்கு விரோதமான செயல்களை கண்டித்து கேட்டதால் 3 பெண்கள் கொலை செய்யப்பட்டனர். அவர்களுடைய அந்த போராட்டத்தை நினைவு கூறும் விதமாகவும், அவர்களுடைய அந்த இறப்பை நாம் நினைவு கூர்ந்து அவர்கள் எதற்காக போராடினார்களோ அதை நிறைவேற்றும் வண்ணமாகவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. மீராபெல் சகோதரிகள், அவர்களுடைய பெயர் மீராபெல் சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய 3 சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நினைவு கூறுகிறோம் இன்றைய தினத்தில். வன்முறைக்கு எதிராக செயல்படுகிற அந்த தீய சக்திகளுக்கு பெண்கள் அஞ்சக்கூடாது, எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க வேண்டும். எல்லா துறைகள்லையும், ஒரு துறை 2 துறை என்று கிடையாது. ஆண்களுக்கு சமமாக ஊதிய உயர்வு கிடையாது. அது ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம். அடுத்ததாக ஆண்களுக்கு நிகராக அங்கே வேலை வாய்ப்பு, அந்த சலுகைகள் கிடையாது பெண்களுக்கு. அதை தவிர வன்முறைகள், பாலியல் வன்முறைகள், இணைய வழியாக வன்முறைகள், இப்படி அநேக வன்முறைகள் பெண்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது. அதை எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பெண்களுடைய அந்த உரிமையை பெண்கள் தக்க வைத்து கொள்ள, பொதுவாக சில துறைகளில் பெண்கள் இந்த துறைகளில் இருக்காங்களா அப்படின்னாலே சிலர் விரும்புறது கிடையாது. ஏன் அப்படின்னா, வீட்டில் இருக்க பெண்களே, தாய்மார்களே, அம்மாமார்களே பெண்களை சில துறைகளில் முன்னுக்கு வர வேண்டான்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? இன்றைய நவீன காலகட்டத்திலையும், எல்லாமே டிஜிட்டல் உலகமாக இருக்கிற காலகட்டத்திலையும் பெண்களை சில துறைகளில் படிக்க வைக்கிறதும் சரி, வேலைக்கு அனுப்புறதும் சரி, சில தனியாக வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணுறதும் சரி அனுமதிக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, நிறைய வன்முறைகள் பெண்களுக்கு விரோதமாக இருக்கிறது. வார்த்தையின் மூலமாக, ஆண்களுடைய பார்வையின் மூலமாக, நடக்கையின் மூலமாக, தொடாமல் கற்பழிப்பதன் மூலமாக, இப்படி மனதளவில் பாதிக்கப்படுற விஷயங்களும் நிறைய பெண்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதை கண்டிக்கும் வண்ணமாக தான் இந்த விழிப்புணர்வு தினம் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த விழிப்புணர்வு தினத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மை சுற்றி இருக்கிற பெண்கள் எல்லோரையும் ஆண்கள் தன்னுடைய சக தோழியாக, சக உயிராக பாவிக்க வேண்டும். பெண் என்று சொல்லும்போது பாலினம் வேறதான், உடல் கட்டமைப்பு வேறதான். இயற்கை சார்ந்த கடவுளுடைய சிருஷ்டிப்பில் ஆண்களுக்கு பெண்கள் உடல் அமைப்பில் வேற, கவரக்கூடியதாக, கவர்ச்சி தரக்கூடியதாக உடல் அமைப்பு இருப்பதாலேயே ஆண்களால் நிறைய வன்முறைக்கு, நிறைய அந்த அவர்களுடைய இச்சைக்கு, பாலின வன்முறைக்கு ஆளாகக்கூடிய நிலைமை ஏற்படுது. இது சக ஒரு உயிராக நினைத்து கொண்டால் இப்படி ஒரு நிலை ஏற்படாது. இந்த விழிப்புணர்வு எங்கே ஏற்படணும்னா, ஒவ்வொரு ஆண் பிள்ளையை பெற்று வைத்திருக்கிற தாய் அவளுடைய மகனுக்கு இந்த விழிப்புணர்வை கொடுக்கணும்.
பெண்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. பார்க்கிற பார்வையிலிருந்து, பேசுகிற பேச்சிலிருந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி ஒரு பெண் பிள்ளையை கையாளுவது, எப்படி ஒரு பெண் பிள்ளையோடு பழகுவது, படிக்கிற வயசுல, வேலை செய்கின்ற இடத்துல, சமூகத்துல, ஒரு வண்டியிலையோ, ஒரு ரயில்லையோ, ஒரு பேருந்துலையோ, ரோட்ல நடந்து போகும்போதோ, அவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும், எப்படி பெண்மையை போற்ற வேண்டும் என்று ஒரு தாயினுடைய அந்த ஒரு கண்டிப்புல, அந்த ஒரு வார்த்தையில தான் ஒரு ஆண்மகன் சரியாக வளர்க்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த 25ஆம் தேதி மட்டும் கிடையாது, எல்லா நாளுமே இந்த விழிப்புணர்வு எல்லோருக்குமே வேணும். இந்த விழிப்புணர்வு இருந்தாதான் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வும் ஏற்படும். விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த இடத்துலலாம் வந்து பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஆண்களை சரியாக பெண்களுக்கு கையாளவும் தெரியணும். என்ன அப்படின்னா, தான் பழகுகின்ற அந்த இடத்தில் ஒரு ஆணுக்கு பயந்தோ, ஆண் என்று அவனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டோ பெண்கள் இருக்கணும்னு இல்லை. சக உயிராக பழகக்கூடிய அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு. அப்பதான் வந்து அவர்கள் எங்கெங்கெல்லாம் செல்றாங்களோ, சில துறைகளில் இன்றும் பெண்கள் வந்து மிக குறைவாகவே இருக்கிறாங்க. ஊடகத்துறை, அடுத்தது இந்த இதழியல் துறை, அடுத்தது பார்க்கணுன்னா காவல்துறை, இன்னும் பார்க்கணுன்னா இன்னும் வேறு வேறு துறைகள், விண்வெளிக்கு போய் பணி செய்கிற அந்த துறை, விண்வெளித்துறை, இதெல்லாமே வந்து ஸ்பேஸில் போகிறது கூட ஆண்களுடைய அந்த எண்ணிக்கையை காட்டிலும் பெண்கள் வந்து எப்போவுமே குறைவானவர்களாக, சதவீதம் குறைவாக தான் இருக்குது. என்னென்னா, இப்போ நிறைய கணக்கெடுப்புகளில் என்ன சொல்கிறாங்க, ஊடகத்துறையில் பெண்கள் அதிகமாக கற்பழிக்கப்படுகிறதும் கொலை செய்யப்படுகிறதும் அதிகமாக இருக்குது. 11% வந்து பெண்கள் தான் அந்த துறைகளில் கொலை செய்யப்படுகிறார்களா, மானபகம் செய்யப்படுவதாக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது. உண்மையை உண்மையாக எடுத்து உரைக்கிற இந்த துறை தான் ஊடகவியல் என்று சொல்லலாம். இதழியல், அடுத்தது நம்ம இணையத்தின் வாயிலாக தொலைக்காட்சி, வானொலி, இப்படி எல்லாமே இன்று மக்களுக்கு உடனடியாக செய்திகளை தரக்கூடியதான ஒரு அவசர உலகத்தில் நம்ம இருக்கோம். அப்போது இந்த ஊடகவியல் துறையில் பெண்களுக்கு அதிகமான அந்த ஒடுக்குமுறை காணப்படுகிறதா, அடக்குமுறை காணப்படுகிறதா, அடங்காத, அதாவது இப்படி இந்தந்த செய்திகள் எல்லாம் வெளியிடணும், இந்தந்த செய்திகளை வெளியிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கும்போது இப்படிப்பட்டதான வன்முறைகள் எழும்புகிறது. ஆண்களாலே பெண்களுக்கு வன்முறைகள் எழும்புகிறது. அநேக கொலை செய்யப்படுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது விண்வெளிக்கு போகிற அந்த அந்த படிப்பை, அந்த ஏரோநாட்டிக் அப்படிப்பட்டதான அந்த படிப்பை, ஸ்பேஸ் மீடியா, இதிலெல்லாம் படிக்கிற அந்த பெண்களுக்கு கூட அதிகப்படியான செலவாகுமே, பெண்களுக்கு அதில், பெண் பிள்ளைகளுக்கு அதில் ஈடுபாடு இருந்தாலும் கல்வி செலவு அதிகமாகுமே அப்படின்னு பெற்றோர்கள் முதல்ல தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அப்படியும் அதையும் மீறி பெண்கள் அப்படிப்பட்ட துறைகளுக்கு போகும்போது அவர்களுக்கு நிறைய இடர்பாடுகள் உடல் ரீதியாகவும் சுற்றி இருக்கிற ஆண்களாலும் ஏற்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். இப்படியாக இன்னும் இந்த விழிப்புணர்வு பெண்களுக்கு தேவை. பெண்களுக்கான விழிப்புணர்வு அந்த சிறு வயதிலிருந்தே கொடுக்கணும். அது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு யார்? ஒரு ஆண் தான். கடவுளுடைய படைப்பே அதுதான். ஆணுக்கு பெண் துணையாகவும் பெண்ணுக்கு ஆண் துணையாகவும் இருக்கணும் அப்படின்னா, அப்போது ஆண்களால் எப்போதுமே ஆபத்து அப்படின்ற அந்த நிலை மாறி தன் கூட படிக்கிற, தன் கூட வேலை செய்கிறதான அந்த பெண்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்கள் என்றைக்குமே வந்து என்ன பண்ணணும், சக தோழியாக தங்களுடைய அந்த சம உரிமை கொடுத்து நடத்தும்போது நல்ல ஒரு சமுதாயத்தை இந்த நாடு சந்திக்கும். இப்போ உலகம் முழுக்கவே பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லேயும் இப்படிப்பட்ட சில துறைகளில் பெண்கள் வருவதற்கு அச்சப்படுகிறார்கள். இன்னொன்று, எல்லா துறைகள்லேயும் நமக்கு சரியான அந்த போதிய ஊதிய உயர்வு கிடைக்கிறதில்ல, பதவி உயர்வு கிடைக்கிறதில்ல. காவல்துறையில் கூட நிறைய மன இறுக்கத்துக்குள்ளாக ஆளாகி, மன உளைச்சலுக்குள்ளாக ஆளாகி தற்கொலை செய்து தற்கொலை செய்ய தூண்டப்படுகிறார்கள். கொலை செய்வது மட்டுமல்ல, தற்கொலை செய்ய தூண்டும் விதமாக, இனிமேல் நீ இருந்து என்ன பண்ண போற, இந்த துறையில் உன்னால் சாதிக்க முடியாது, உன்னுடைய உழைப்பு அவ்வளவுதான் வீண் அப்படின்னு சொல்லி
தற்கொலைக்கு தூண்டும் விதமாக சில வன்முறை செயல்கள் வன்முறையாளர்களால் இங்கே செய்யப்படுகிறது. பெண்கள்னா இந்த துறையில் தான் இருக்கணும், இந்த துறைக்கு போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒடுக்குமுறை கூடாது. படிக்க வைக்கும் போதே பெற்றோர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருவருக்குமாக சமமாக எல்லா வேலையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஒரு ஆணும் வந்து வீட்டு வேலைகளை செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பெண்ணும் வெளியே சென்று வெளி உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோடு வளர்க்க வேண்டும். இப்படியாக வளர்க்கப்பட்டால்தான் இந்த பெண்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த தீய சக்திகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியும் நம்மளால. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு இன்னொன்று என்னென்னா ஒரு தைரியத்தை கொடுத்து வளர்க்கணும். சொந்த காலில் நிற்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கணும். ஒரு ஆணை சார்ந்து தான் பிறந்தவுடன் ஒரு தகப்பனை சார்ந்து, வளர்ந்த பிறகு கணவனை சார்ந்து அல்லது உடன் பிறந்தவர்களை சார்ந்து, இன்னும் முதிய காலத்தில் பிள்ளைகளை மகன்களை சார்ந்து அப்படின்றது ஒரு கட்டமைப்பு இருக்குது நம்ம சமுதாயத்தில். ஆனால் இது முழுவதுமாக அடிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அடிமைப்படுத்தி கொள்வதனால் ஒரு பெண் வந்து அன்பு செலுத்துறா அப்படின்றதும் கிடையாது. தன்னுடைய அன்பை அடிமைப்பட்டு தான் வெளிப்படுத்தணும் அப்படின்ற அந்த கட்டாயத்துக்குள்ளாக பெண் தள்ளப்படுகிறாள். அந்த அன்பு என்ற அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள் பெண்கள் வரும்போது இன்னும் அதிகமாக தங்களை தாங்களே அடிமைப்படுத்தி கொள்கின்ற அந்த நிலை ஏற்படுகிறது. அந்த அடிமைப்படுத்தி கொள்கின்றதுல ஒரு தங்களுக்கான ஒரு சுகத்தை பெண்கள் தேடிக்கொள்கிறார்கள், ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும் அப்படின்னு தன்னை எல்லோரும் தன்னை கவனிக்கணும், தன்னை வந்து எல்லோருமே தன்னுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அதில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற அந்த பெண்களுக்கு தான் எங்கே வெளியே போனாலும் ஒரு கஷ்டத்தை வீட்டை விட்டு வெளியே போகும்போது சமுதாயத்தில் அவர்களால் தைரியமாக எதிர்கொள்ள முடியாது. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எப்போவுமே பெண்கள் விரும்பக்கூடாது. தான் சொந்த காலில் நிற்கணும். வீடாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் எங்கே போனாலும் எந்த துறையில் இருந்தாலும் தான் தைரியமாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு நபராக ஒரு பெண் இருந்தால் மட்டுமே நமக்கு வந்து எதிர்காலத்தில் இப்படிப்பட்டதான வன்முறையான காரியங்களை நம்ம தைரியமாக எதிர்கொள்ள முடியும். பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் எல்லாமே இருக்குது. அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாக பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வள்ளுவர் பெருந்தகை சொல்வது போல தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்று என்று சொல்வார். அப்படியாக அந்த குறள் முதலாவது பெண் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டும், தன்னை சார்ந்தவர்களை காத்து கொள்ள வேண்டும், எப்போதும் சோர்வில்லாமல் தன்னுடைய சொல்லையும் காத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய நடத்தையும் காத்து கொள்ள வேண்டும். சோர்வில்லாமல் இருப்பவளே பெண் என்று வள்ளுவ பெருந்தகை பெண்களுக்கான ஒரு இலக்கணத்தை வகுக்கிறார். அதன் போல அந்த வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க ஒரு பெண்ணானவள் எப்போதும் முதலாவது தன்னை காத்து கொள்பவளாக, அடுத்ததாக தன்னை சார்ந்தவர்களை காத்து கொள்வதாக, அடுத்ததாக எப்போதும் சோர்வில்லாதவளாக, எல்லாவற்றிலையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளத்தக்கதாக ஒரு தைரியத்தோடு பெண்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஐநா சபையில் இப்படிப்பட்ட நாட்களை சிறப்பித்து நமக்கு சொல்கிறார்கள். பெண்களுக்கு விரோதமான வன்முறையை ஒழிக்கின்ற அந்த விழிப்புணர்வு தினமாக இந்த நாள் வந்து சொல்லப்படுகிறது, நவம்பர் 25. எத்தனையோ நாட்கள் நம்ம வந்து சிறப்பு நாட்கள் நம்ம அதிகமாக படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஆனால் இது போல் சில நாட்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிறது, நாட்டில் தேசத்தில் இருக்கிறது, அரசாங்கம் இதை வந்து அனுசரிக்கிறது என்பதை பொதுமக்களாகிய நாமும் வந்து தெரிந்து கொள்ளணும். நம்மை சுற்றி இருக்கிற பெண்களை போற்றி பாதுகாப்பது ஒவ்வொரு ஆணின் கடமை. ஆண் என்று சொல்லும்போது பாலினம்தான் வேறையே தவிர அவர்களுடைய மனம், அந்த உள்ளமானது, மனநிலையானது எல்லோருக்கும் சமம்தான். ஒரு ஆணுடைய மனம் எப்படி இருக்கிறதோ அதே போல் தான் ஒரு பெண், ஒரு ஆணினுடைய உளவியல் எப்படி இருக்கிறதோ அதே போல் தான் ஒரு பெண்ணினுடைய உளவியலும் இருக்கிறது. அப்போது அந்த உளவியல் பாதிப்பு அதிகமாக இப்போ இருக்கிற பெண்கள், உடல் ரீதியாக அவர்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் மன ரீதியாக அவர்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது ஒவ்வொரு ஆணின் கடமையும் கூட, ஒரு பெண்ணின் கடமையும் கூட. பெண்களுக்கு பெண்களே விரோதமாக பேசுகிறதோ, வன்முறைக்கு தள்ளப்படுகிறதோ, உபச்சாரத்துக்கு தள்ளுறதோ, வேசித்தனத்துக்கு தள்ளுறதோ, அப்படி போன்ற வன்முறை காரியத்திலேருந்தே முதல்ல வெளியே வரணும். பெண்கள் தான் இன்னொரு பெண்களை இப்படியாக தரக்குறைவாக நடத்துகிற அந்த ஒரு சமுதாயம் இன்னும் இருக்க தான் செய்யுது. எவ்வளவோ வந்து நாகரிகம் வளர்ந்த காலகட்டத்திலும் நவீனங்கள் மலிந்த காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட போக்கு இருக்கிறது. அந்த போக்கெல்லாம் இந்த நாளில், இப்படிப்பட்டதான இந்த நாளை அனுசரிக்கக்கூடிய தினத்தில் இருக்கிறோம். இந்த நாளினுடைய சிறப்பு அதுதான். இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றுமே வந்து
இந்த பெண்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த வன்முறையை ஒழிக்கக்கூடிய அந்த ஒரு விழிப்புணர்வு தினமாக நாம் அனுசரிப்பது நல்லது. ஒரு நாள் மட்டும் அல்ல, வாழ்நாள் முழுவதுமாக இந்த நாளை நாம், ஆண்டு முழுவதுமாக நாம் இந்த நாளினுடைய சிறப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். பெண்மையை போற்றுவோம், பெண்மையை புகழுவோம், பெண்மைக்கு மதிப்பு கொடுப்போம். பெண்ணியம் வாழ்க, பெண் சமுதாயம் போற்றுக வளர்க. இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த வாகை தமிழ்ச் சங்கத்தினருக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இணையத்தின் வழியாக இந்த காணொலியை காணும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.